ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th ரிசல்ட் வந்து வரப்போது. கன்ஃபார்மாக எல்லா பேருக்கும் வந்து பயம் இருக்க தான் வந்து செய்யும். நிறைய பேர் வந்து இன்னும் கூடியும் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ப்ரோ எந்த மாதிரி மார்க் வந்து போட போகிறாங்க, நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடும், இப்போயே வந்து எனக்கு வந்து பயமாக இருக்குது, நாளைக்கு வந்து வரப்போகிற ரிசல்ட்டுக்கே எனக்கு இப்போயே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ இன்னும் கூடியும் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஓப்பனாக வந்து பேசிகிட்டு இருக்கேன், அதனால் வந்து மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ரிசல்ட் ஓவராலாக வந்து எந்த மாதிரி வரப்போகுது, மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிடுவீங்களா, எந்த மாதிரி மார்க் வந்து வரும், எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நாளைக்கு வந்து லைவ் வந்து வர போகிறோம். 11th ரிசல்ட் பார்க்குறதுக்கு நம்ம நாளைக்கு வந்து லைவ் வந்து வர போகிறோம். அதனால லைவ் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மிக பயனுள்ளதாக வந்திருக்கும். ஸோ பண்ணிட்டிங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பண்ணிட்டிங்க சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி நாளைக்கு வந்து 11th ரிசல்ட் வந்து வரப்போகுது. 9:30க்கு ஷார்ப்பாக 11th ரிசல்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். 10th அண்ட் 12th ரிசல்ட்டில் வந்து எந்த ஒரு டிலேவும் வந்து கிடையாது. 9:30 எப்போ வருதோ அந்த டைமிங்லேயே வந்து ரிசல்ட் வந்து விட்டுறாங்க. நிறைய வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணனால நம்மளுக்கு எந்த ஒரு ரிசல்ட்லேயும் வந்து டிலே வந்து ஆகாது. மோஸ்ட்லி சொன்ன டைமிங்க்கு வந்து நாளைக்கு 9:30க்கு வந்து கன்ஃபார்மாக உங்களால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. சரிங்க ப்ரோ, ஸோ 11th ரிசல்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு 10th அண்ட் 12th எந்த மாதிரி பேப்பர் திருத்தி நமக்கு ரிசல்ட் வந்து போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் 11th வந்து வரும். 12th வந்து எந்த மாதிரி ரிசல்ட் வந்து வந்துச்சோ அதே மாதிரி தான் 10th வந்து வந்துச்சு. ஸோ 10th எந்த மாதிரி ரிசல்ட் வந்து வந்திருக்கோ அதே மாதிரி தான் 11th வந்து வரப்போகுது. ஓவராலாக நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ டிஃப்ரெண்ட் செக்ஷனுக்கு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ரிசல்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. 3 செக்ஷனுக்கும் எந்த மாதிரி பேப்பர் திருத்தி ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து நாளைக்கு 11th வந்து வரப்போகுது. இதிலேருந்து நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கன்ஃபார்மாக மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ எல்லா பேருக்கும் வந்து தெரியும் 10th அண்ட் 12th எல்லா பேரும் ஓவராலாக வந்து பாஸ் பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த டைமும் 11th மோஸ்ட்லி வந்து எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. எல்லா பேரும் பாஸ் ஆகிடுவீங்க. இதில் வந்து சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, சம் பெர்சன்டேஜ் வந்து குறையும் அப்படி சொல்லிட்டு வந்து அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 11th வந்து தமிழ் வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் எக்ஸாமே வந்து தமிழ் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வந்து வச்சுட்டாங்க. இதை தமிழ் பேஸ் பண்ணி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தமிழ் வந்து கஷ்டமாக கேட்டனால நான் வந்து மார்க் எந்த மாதிரி எடுப்பேன்னு சொல்லிட்டு அதுமாரி நிறைய கேட்டுகிட்டு இருந்தீங்க. தமிழ், அப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸு, அப்புறம் வந்து மேத்ஸு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்காக மீடியமாக கொஷின் வந்து கேட்டனால அதுவுமே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, நான் எந்த மாதிரி ப்ரோ மார்க் வந்து எடுப்பேன் அப்படின்னு. மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. முக்கியமாக தமிழில் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. தமிழ் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தனால திருத்துற ஸ்டாஃபுக்கே தெரியும். ஸோ அதனால ஜஸ்ட் நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு ஏதோ ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட கன்ஃபார்மாக வந்து மார்க் போடுவாங்க. ஜஸ்ட்டு கீ பாயிண்ட்ஸ் இருந்தாலே வந்து மார்க் போடுற மாதிரி தான் நான் வந்து கேள்விப்பட்டது. அதனால தமிழ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூடயுமே எப்படியாவது வந்து 6 மார்க் போட்டு வந்து எப்படியாவது பாஸ் பண்ணி விட்ருவாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து மேத்ஸ்லேயும் நிறைய பேர் 10th ரிசல்ட் அன்றைக்குமே நிறைய பேர் 11th வந்து டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு 11th மேத்ஸ் வந்து ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தவர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்புறம் 25 மார்க்குக்கு நான் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 20 மார்க்கு 22 மார்க் எடுத்தால் எனக்கு வந்து பாஸ் போடுவாங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடுவீங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்கு மேக்ஸிமமாக ஒரு 4 மார்க்கு 3 மார்க்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கூடயும் வந்து எப்படியாவது பாஸ் பண்ணி விட்ருவாங்க. அதனால ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்கு அப்படி இல்லைன்னா ஒரு 4 மார்க்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கூடயும் மோஸ்ட்லி எப்படியாவது வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமமாக 5 மார்க்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கூடயும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அதனால வந்து பயப்படாதீங்க. மோஸ்ட்லி வந்து 11th மார்க் வந்து தேவைகள் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பாஸ் ஆகினீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து போயிடலாம். ஜஸ்ட் இந்த பாஸ் மட்டும்தான் 11th வந்து தேவை. மற்றபடி இந்த மார்க் வச்சு நம்மளால வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. 11th மார்க்கு 10th மார்க்கு முக்கியம் அண்ட் 12th
மார்க் முக்கியம். ஆனால் 11th மார்க் தேவைகள் கிடையவே கிடையாது. அதனால் ரிசல்ட்டை நினச்சி தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சொல்கிறது தான், ரிசல்ட்டை நினச்சி பயப்படாதீங்க. கன்ஃபார்மாக நீங்கள் நினச்ச மார்க்கோட நாளைக்கு அதிகபட்சமாக மார்க் வந்து வரப்போகுது. அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கன்ஃபார்மாக வந்து எல்லா பேரும் நல்ல மார்க் வந்து எடுப்பீங்க சொல்லிட்டு நானுமே உங்களுக்காண்டி நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நாளைக்கு வந்து லைவ் வந்து வர போகிறோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் இப்போவே பண்ணிடுங்க.